அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் ஹனிபீஸ் கிச்சன். டுடே 1 kg மட்டனில் உதிரியான அடி பிடிக்காமல் செம்ம டேஸ்டான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். நான் சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணுங்கள், சூப்பராக வரும் பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இது மாதிரி எடை போடுற மிஷின் இருந்தால் எடை போடுற மிஷின் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கும் போதே நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டோடு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கரெக்டாக 500 கிராம், அரை கிலோ வெங்காயம். 1 கிலோ பிரியாணிக்கு அரை கிலோ வெங்காயம். நீங்கள் கடையில் வாங்கும்போது கரெக்டாக அரை கிலோ கேட்டு வாங்கிக்கோங்க வெங்காயத்தை. நெக்ஸ்ட்டு தக்காளி போட போகிறேன். தக்காளி வந்து 400 கிராம். நீங்கள் கடையில் வாங்கும்போது இப்படியே 400 கிராம் கேட்டு கரெக்டாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி 110 கிராம் போடுறேன். பூண்டு 110 கிராம். அரிசி கரெக்டாக 1 kg. நம்ம வெயிட் போட்டு வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணுங்கள். தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு கட் பண்ணின புதினாவை கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் பச்சை மிளகா ஒரு 6 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு 200 ml, 200 ml ஏதாவது கப்பு மாதிரி இருந்தால் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஒரு 220 ml, 220 ml. அப்புறம் நம்ம வெயிட் போட்டு வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து ஒரு 8 பீஸு, கிராம்பு வந்து ஒரு 23 பீஸு, பட்டை வந்து சுருள் பட்டை வாங்கிக்கோங்க. சுருள் பட்டையில் நல்லா நீளமாக 3 துண்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு, அப்புறம் மிளகாய் தூளோட அளவு வந்து நான் போடும் போது சொல்கிறேன். இன்றைக்கி நான் 1 கிலோ 100 கிராம் மட்டன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 கிலோ அரிசியை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வடித்து எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு 220 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 220 ml ஆயில் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா சுட்டணும். நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சு வந்ததும் நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 kg பிரியாணிக்கு எப்படி பாத்திர அளவு சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போது 1 kg பிரியாணிக்கு ஒரு 2.5 கிலோ அரிசி வேகிற மாதிரி நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதாவது 1 கிலோ மட்டன் 1 கிலோ அரிசி போட்டால் வேகணும். அப்போது நம்ம 2.5 கிலோ அரிசி மட்டும் போட்டு வேகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உப்பு இப்போதைக்கு நான் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், கல்லுப்பு. சரிங்களா? கல்லுப்பை ஆட் பண்ணி நான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நம்மளுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமே. ரொம்ப ஸ்லோ அண்டு ஸ்டெடியாக பண்ணணும். பொறுமையாக கொஞ்சம் வதக்கணும். நம்மளுக்கு அந்த பொறுமை கொஞ்சம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஆனியன் வதங்கி வந்தணும். நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னோ அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கலரி விட்டுனே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்தணும். நம்ம நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சு நல்லா வதக்க விட்டுக்கோங்க. ஸ்லோலே வச்சு பண்ணுங்கள். நல்லா வதங்கி வந்தோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன்னா சக்தி மிளகாய்த்தூள், கடையில் விற்கும் பார்த்தீங்களா, சக்தி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தணும். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த தக்காளியும் 6 பீஸு பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
தக்காளி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்லோ பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம மட்டன் பிரியாணி தானே, அதனால் கொஞ்சம் வதங்கினாலே போதும். நெக்ஸ்ட்டு 200 ml தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg 100 கிராம் மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ 2வது டீஸ்பூன் ஆட் பண்ணோம். மொத்தம் 2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி தண்ணி விட்டு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுனா 1 kg மட்டன் பிரியாணிக்கு நம்ம வந்து இப்போது 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம். வாட்டர் கேன் எதாவது இருந்தால் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸுக்கு ஸ்பீடாக வச்சுருங்க. கொதி நல்லா வந்த உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு 30 மினிட்ஸுக்கு அது பாட்டு மட்டனில் கொஞ்சம் வேக டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு 30 மினிட்ஸ் எப்படியோ ஆகும். அதனால் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் கறி நல்லா வெந்து வந்திருக்கான்ட்டு. டுடே நம்ம வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் 5 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் உப்பு போடணும். இப்போ உப்போட அளவு எப்படின்னா ஒரு 5 ஸ்பூன் போடுங்க. 5 டீஸ்பூன் போடுங்க. கல்லுப்பு போட்டுட்டு நல்லா அது கரைஞ்சி வந்தோம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கடல் தண்ணி மாதிரி உப்பு கறிக்கணும் நல்லா. அந்த தான் கரெக்டான அளவு உப்புக்கு. போட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சுருங்க. நம்ம கறி வந்து வர்றதுக்காட்டியும் இதுவும் நல்லா கொதி வந்துடும். கடல் தண்ணி மாதிரி உப்பு கறிக்கலைன்னா அப்போ வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கறி வெந்திருக்கா வந்து பார்த்துக்கலாம். கறி நல்லா வெந்துட்டுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். உப்பு எப்போவுமே அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போது அரிசி போடும்போது அதுக்கும் உப்பு தேவைப்படல. அதனால் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் எப்போவுமே. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அது நல்லா கொதி வந்துருச்சு. அதுவும் அதை வந்து நல்லா ஃபுல் ஸ்பீடில் நல்லா வச்சு இப்போ நம்ம அரிசி போட்டு வடித்து எடுத்துக்கலாம். நல்லா கொதி வரணும். இது மாதிரி கொதி வரணும். தண்ணி வந்து கடல் உப்பு மாதிரி இருக்கணும். கடல் தண்ணி உப்பு மாதிரி இருக்கணும். கொதி வந்தோடனும் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா முக்கியமாக கவனிங்க. நல்லா ஸ்லோவாக பண்ணுங்கள். போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன் நான். டைமர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது மாதிரி டைமரு மோஸ்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் எப்படியோ ஆகும். நல்லா கொதி வரணும் ஃபஸ்ட்டு இதுவே அதுதான். 5 மினிட்ஸ் ஆனணும். கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 4 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொதி வந்தோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்ன ப்ராசஸ்னால் அரிசியிலேருந்து அந்த கஞ்சி வெளியே வந்திருக்கணும், அவ்வளோதான். அதேமாரி பாதி வேக்காடு தான் இருக்கணும் அரிசி. ஸோ ஒரு 5 மினிட்ஸ், மோஸ்ட்லி 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். வடிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு வடித்தட்டு இருந்தால் அடியில் ஒரு பாத்திரம் வச்சு இந்த வடித்தட்டை வச்சு வடித்து எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் வடித்தட்டு இல்லைன்னா ஒரு வெள்ளை வேட்டியை எடுத்து அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிடணும். வடித்த சாப்பாடை இப்போ நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலரவே கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலராகக்கூடாது. அப்படியே மேலோட்டம் அப்படியே கரண்டியை வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. மேலோட்டம் அப்படியே பண்ணுங்கள். கலரவே கலராதீங்க. கலர்னால் அரிசி வந்து உடையும். தண்ணி வந்து நம்மளுக்கு மேலே கரெக்டாக ஃபுல்லாக கரெக்டாக சமமாக இருக்கணும். தண்ணி அரிசியோடு அரிசியாக இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸு ஃபுல் ஸ்பீடில் வைங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தம்க்கான ப்ராசஸை பார்ப்போம். உங்கள் வீட்டில் பழைய தவா இருந்துச்சுன்னா அதை வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிட்ட பிறகு அந்த தவாவை
கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு நெக்ஸ்ட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த தண்ணி சுடு தண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து அந்த பாத்திரத்தை மேலே வைக்கணும். மேலே வச்சு ஒரு 25 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு டச்சே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு அடிலாம் பிடிக்காது, தவா வச்சுக்கிறதுனால அடி பிடிக்காது, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணால், ஒரு நீளமான கரண்டி எடுத்துக்கோங்க, தோசை கரண்டி அது மாதிரி எடுத்து ஒரு சைடு அப்படியே உள்ளே விட்டு பாருங்கள். உள்ளே விட்டு இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கா தெரியும். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்படி உள்ளே விட்டு இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். தண்ணி சப்போஸ் இருந்துச்சுன்னா திருப்பியும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் விட்டுங்க. மோஸ்ட்லி இருக்காது. அதுக்கப்புறம் அரிசி வெந்திருக்கா பார்த்துக்கலாம். அரிசி 25 மினிட்ஸில் கண்டிப்பாக வெந்திருக்கும். சப்போஸ் வேகலாம் இன்னொரு 5 மினிட்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான நல்ல உதிரியான மட்டன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஹனிபீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.